அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் டிஃபனுக்கு என்ன சட்னி, மதியானம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை சட்னி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. குழகுழப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தாலும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பருப்புகளை வறுத்துக்கோங்க. இது கூடவே 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் லாஸ்ட்டில் இறக்க போகிற சமயத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கருகிடாமல் வறுத்து வரும். அதே வானல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாலே போதும். இது கூடவே ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இல்லைன்னா கூட பரவாயில்லை, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சட்னி சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை கொடுக்கும். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது. தனியாக கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி நம்ம இதெல்லாம் செய்யும்போது அது கூடவே சேர்த்து அரைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உள்ளுக்கு போகும். அதனுடைய சத்து அவங்களுக்கு கிடைக்கும். இதை வதக்கி எடுத்து ஆற வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு அந்த பருப்புலாம் குறகுறப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைக்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்கும், சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். நம்ம அம்மியில் அரைக்க முடியலனாலும் மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது அதை மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். வானல் வச்சு எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதில் அரைச்சிருக்கிறதுனால சேர்க்கலை. தாளிப்பை சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தோசை இட்லியோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை அது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை சட்னியும் வச்சு காலை வேலை முடிஞ்சிடுச்சு. இருக்கிற சுற்று வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாருமே பிஸி தான். வெளியில் வேலைக்கு போகிறவங்க எல்லாமே ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் இருக்கட்டும், ஜென்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் லேடிஸுங்களுக்கு ஓய்வு கிடைக்காது. அன்னைக்கு பார்த்து தான் எதனா வாய்க்கு ருசியாக பிடிச்சதை சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. பிடிச்சதை வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற திருப்தி இருக்காது. 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான்வெஜ்ஜெலாம் எடுத்து செஞ்சு. இன்றைக்கி தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னு பார்க்கலாம். மதியான சமையலுக்கு சிக்கன் தான் எடுத்திருக்கோம். வீட்டில் இருக்க பிள்ளைங்க சிக்கன் தான் சாப்பிட விரும்புவாங்களா? சரி, 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஊரில் வாழை இலை அது மாதிரிலாம் கட்டி தர மாட்டாங்க, கவரில் தான் போட்டு தருவாங்க. வாங்கிட்டு வந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடுவேன். பிரியாணி செய்கிறதுக்கு பீஸும் சிக்கன் 65 செய்கிறதுக்கு பீஸும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் செஞ்சாலே தயிர்லாம் தேவைப்படும். தயிரும் சிக்கன் 65 செய்கிறதுக்கு மசாலா பாக்கெட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் சமையல்லாம். அது இல்லைனாலே செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகும். இஞ்சிலாம் ஏற்கனவே வீட்டில் நிறையவே இருந்துச்சு. 2 வாட்டி காயெல்லாம் வாங்கின்னு வந்ததில் போடுவாங்க. அந்த இஞ்சிலாம் எடுத்து வச்சுருந்தேன். பூண்டு இல்லாமல் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாமே இப்போ வர்றது ஈரப்பூண்டு. ரொம்ப ரொம்ப சுதன்னு இருக்குது. அதை உரிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை வெயிலில் காய வச்சு ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். ஒரு தக்காளி சாதம் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ண போது கூட 1 ஸ்பூன் எடுத்து போட்டு செஞ்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு சிக்கன்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான மசாலாம் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி பீஸு கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு வேறு எதுனா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே நாளில் அதிகமாக தேவையில்லைன்னு வாங்கி அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் செய்யறதுக்கு. தண்ணிலாம் விடவே மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு. தண்ணி விடாமலே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நைஸாக அரைச்சாச்சு. இது கூட ஒரு கல் உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அரைச்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும், கெட்டு போகாமல். ஒரு சைடு கிரைண்டில் மாவு ஓடிக்கிட்டே இருக்கா, வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் 65 போட்டிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தீஞ்சிடாமல் இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். இது கூடவே பொரிச்ச கருவேப்பிலை, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, கட் பண்ண ஆனியன் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கலந்து வச்சுருக்க அந்த மசாலாலாம் உதிராமல் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு சிக்கன் 65. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி தம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். நல்லா சுட சுட ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பிரியாணி. அரிசி கறி எல்லாமே நல்லா வெந்து டேஸ்டியாக இருந்தது. இது கூடவே ஆனியன் ரைத்தா. ரொம்ப நாள் கழித்து சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி, அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களும் விரும்பி சூப்பராக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.